மெஜாரிட்டி ஆஃப் த சர்வைவர்ஸில் உள்ள ப்ராப்ளம் ஒபிசிட்டி, லுக்கீமியா இல்லைன்னா பிளட் கேன்சர் அண்ட் பிரெயின் டியூமர்ஸ். இதுதான் 2 பிக்கஸ்ட் குரூப்ஸ் சில்ட்ரனில். மேம், இப்போ வந்து பிளட் கேன்சரில் வந்து ஒரே ஒரு டைப் தான் இருக்கா இல்லை நிறைய டைப்ஸ் இருக்கா? இதுவும் ஒன் ஆஃப் த மித்ஸ் ஆஃப் கேன்சர், தட் டோன்ட் ஃபீட் டூ மச் சுகர், டோன்ட் கிவ் ஜங்க் ஃபுட், அந்த மாதிரி. மேம், இப்போ ஏஎல்எல்க்கு வந்து ஜென்ரலாகவே டயக்னைஸ் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய வார்த்தை இல்லையா பேரண்ட்ஸ்க்கு? ஹவு டு தே டேக் இட்? I feel each of these children are truly super heroes. So அந்த மாதிரி genetic cancers are very rare. 95% நம்ம பார்க்குறது பரம்பரையாக வரக்கூடிய கேன்சர்ஸ் இல்லை. Namaskaram and welcome to another episode of Xpert podcast. I am your host Sugantashri. Today we are going to dive into a very important topic, very often misunderstood, children's cancer, especially acute lymphoblastic leukemia or ALL. Did you know that India sees over 25,000 plus new cancer cases every year and ALL tops the chart? And all of those symptoms looks like your everyday tiredness and fever. And how do even parents understand that something serious is going on over here? Well, to clarify all of your doubts, we have with us Dr. Revathi Raj, who is Senior Consultant, Pediatric Hematology and Oncology in Apollo Specialty Hospital, Thenampet. Let's start, ma'am. So hello and vanakkam, and thank you so very much for this opportunity. You are right that in India we are diagnosing more than 25,000 children per year. So இது டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரியில் 25,000 சில்ட்ரன் இருந்ததுன்னா ஒரு பேஷண்ட்டும் எப்படி ஹாஸ்பிட்டல் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, தட் இஸ் யோர் ஃபர்ஸ்ட் குவெஸ்டின், கரெக்டாக? ஸோ லுக்கீமியான்றது இட் இஸ் அ பிளட் கேன்சர். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி அது எவ்ரிடே சிம்டம்ஸாக இருக்கலாம். ஸோ பிளட்டு இல்லைன்னா பிளட்டில் சிகப்பு ரத்த அணுக்கள், வெள்ளை ரத்த அணுக்கள், தட்டணுக்கள், பிளேட்லெட்ஸ் 3 விதமான அணுக்கள் இருக்குது. ஸோ சிகப்பு ரத்த அணுக்கள் கம்மியானால் பார்க்கவே ரொம்ப வெளுத்து போயிருக்காங்க. ஸோ பேலாக இருக்காங்க, சரியாக சாப்பிடல, அண்ட் நடந்தால் மூச்சு வாங்குது, ரொம்ப டயர்டாக சோர்ந்து படுக்கிறது, இதெல்லாம் சிம்டம்ஸ். வெள்ளை ரத்த அணுக்கள் தே ஆர் தேர் நம்ம போலீஸ் பீப்புள் ஆஃப் த பாடி. ஸோ இன்ஃபெக்ஷன் எல்லாம் வராமல் தடுக்கணும். ஸோ வெள்ளை ரத்த அணுக்கள் இல்லை, சரியாக வேலை செய்யலை அப்படின்னா அடிக்கடி காய்ச்சல், இருமல், சளி, இன்ஃபெக்ஷன்ஸ் வருது. தட்டணுக்கள், பிளேட்லெட் இல்லைன்னா கொஞ்சமாக லேசாக அடிபட்டால் கூட இரத்த கசிவு வருது, ப்ளீடிங். ஸோ இந்த 3 சிம்டம்ஸ். பிளட்டு உற்பத்தி ஆகிறதெல்லாம் நம்ம எலும்புக்குள்ளார. ஸோ எலும்புக்குள்ளார அதிக அளவுக்கு இந்த கெட்ட இரத்த அணுக்கள் உற்பத்தி ஆனால் போன் பெயின்னு சொல்லுவோம், முட்டிக்கு முட்டி வலி இல்லை வீக்கம். ஸோ அதோட கூட ப்ரெசென்ட் பண்ணலாம் சில்ட்ரன். இல்லைன்னா கல்லீரல், மண்ணீரல் வீக்கம், ஸோ வயிறு கொஞ்சம் வீக்கமாக இருந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி அது தொடர்ந்து ஒரு சைல்டுக்கு காய்ச்சல் இருந்ததுன்னா இது லுக்கீமியாவாக இருக்கலாமான்னு சந்தேகப்படணும். 2 வாரத்துக்கு மேலே, 3 வாரத்துக்கு மேலே காய்ச்சல் இருந்தால் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணணும். ஓகே மேம், இப்போ வந்து பிளட் கேன்சரில் வந்து ஒரே ஒரு டைப் தான் இருக்கா இல்லை நிறைய டைப்ஸ் இருக்கா? ஸோ குழந்தைகளுக்கு வரக்கூடிய பிளட் கேன்சர் யூஸ்வலாக நம்ம பார்க்குறது 3 விதமானது. ஒன்று 70% சில்ட்ரனுக்கு நம்ம பார்க்குறது அக்யூட் லிம்ஃபோபிளாஸ்டிக் லுக்கீமியா, இது ALLன்னு ஷார்ட்டாக சொல்கிறோம். 2வது டைப்பு அக்யூட் மைலாய்டு லுக்கீமியா, இது ஒரு 25% சில்ட்ரனுக்கு வருது. 3வது டைப்பு CML, க்ரானிக் மைலாய்டு லுக்கீமியா, இது மோஸ்ட்லி பெரும்பாலும் அடல்ட்ஸ்க்கு வருது. பட் ஒரு 3% சில்ட்ரனுக்கு CML வரலாம். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன ட்ரீட்மெண்ட் செய்கிறோமோ அது டோட்டலி வித்தியாசமாக இருக்கும். அதனால் டயக்னோசிஸை கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணணும். ஓகே, அப்போ லுக்கீமியான்றது சில்ட்ரனுக்கு மட்டும் வரதில்லை, அடல்ட்ஸுக்குமே வரும்? கரெக்ட். எந்த பிறந்த குழந்தையிலேருந்து எந்த ஏஜில் வேணால் லுக்கீமியா வரலாம். ஆனால் அதனுடைய பயாலஜி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போது நம்ம யோசிப்போம், இது ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கே, இவங்களுக்கு போய் புத்துநோய் வந்திருக்கே, எப்படி தாங்கிப்பாங்க, ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும், அவுட்லுக்குன்னு. அதே ALL ஒரு 6 வயசு குழந்தைக்கு வந்ததுன்னா அவங்களோட குணமாகி நல்லபடியாக நார்மல் வாழ்க்கையை வாழறதுக்கு சான்ஸு 80%க்கு மேலே. பட் அதே ALL 6 வயசுக்கு பதிலாக 60 வயசில் ஒருத்தருக்கு வந்ததுன்னா அவங்களோட சான்ஸு கொஞ்சம் கம்மி.
20-30% தான் குணமாகறதுக்கு. ஸோ எல்லா ஏஜ் குரூப்லேயும் வருது, ஆனால் சில்ட்ரன் டூ பெட்டர். ஓகே மேம், இதெல்லாம் தாண்டி இன்னொரு மேஜர் டவுட் எல்லாருக்குமே இருக்கிறது என்ன, கேன்சர்னா என்ன மேம், அது எப்படி வருது எல்லாருக்கும்? ஸோ இப்போது ஒரு அணுக்கள் நம்மளோட செல்லுலேயும் ஒரு கண்ட்ரோல் ஸ்விட்ச் இருக்குது. அது இன்றைக்கி குட்டி போடணும், குட்டி போடுறதை நிறுத்தணும், இது செல் சைக்கிள்னு சொல்கிறோம். ஸோ இந்த 2 குரூப் ஆஃப் ஜீன்ஸில் ஒரு இம்பேலன்ஸ். ஸோ கார் ஓட்டுறோம், ஆக்சிலரேட்டர் இருக்குது, பிரேக் இருக்குது. எதிர்க்க லாரி வரும்போது ஆக்சிலரேட்டரை ப்ரெஸ் பண்ணாலோ இல்லை பிரேக் அடிக்கலைனாலோ ஆக்சிடெண்ட் வருது. அந்த மாதிரி நம்மளோட உடம்புலையும் பார்த்திங்கன்னா அந்த அணுக்கள் இப்போது இதோட உற்பத்தி செய்கிறது நிறுத்தணும் அப்படின்னு ஒரு ஸ்விட்ச் இருக்குது. அது சரியாக வேலை செய்யலைன்னா அளவுக்கு அதிகமாக அணுக்கள் உற்பத்தி ஆகுது. ஸோ கேன்சர் இஸ் ஆக்சுவலி இம்பேலன்ஸ் இன் த ஜீன். ஸோ உள்ளுக்குள்ளே அந்த செல் சைக்கிள் எந்த இடத்துல இம்பேலன்ஸ் வருதோ அந்த உறுப்போடைய கேன்சர் ஆகுது. அது ரத்தத்தில் வந்ததுன்னா லுக்கீமியான்னு சொல்கிறோம். கிளாண்டிலலாம் வந்ததுன்னா லிம்ஃபோமா. இப்போ கிட்னி அதில் வந்ததுன்னா வில்ம்ஸ் டியூமர். அண்ட் போனில் எலும்பில் வந்ததுன்னா ஆஸ்டியோசார்கோமா. ஸோ ஒரு உறுப்புலேயும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில்ட்ரனில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரும்பாலும் வருது லுக்கீமியா இல்லைன்னா பிளட் கேன்சர் அண்ட் பிரெயின் டியூமர்ஸ். இதுதான் 2 பிக்கஸ்ட் குரூப்ஸ் சில்ட்ரனில். அடல்ட்ஸில் பிக் 5 சொல்கிறோம். அவங்களுக்கு லங்கு, கோலன் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர் அதெல்லாம் சில்ட்ரனில் வராது. ஓகே. ஸோ மேம், இப்போ வந்து இந்த லுக்கீமியான்றது வந்து கண்டிப்பாக ஜெனட்டிக்ஸ்னால மட்டும்தான் வருமா? ஏன்னா பிறந்த குழந்தைக்குலேருந்து வரும் அப்படின்றீங்க. ஸோ ஜெனட்டிக்ஸ்னால மட்டும்தான் வருமா இல்லை ஃபுட் ஹேபிட்ஸ்னாலையும் வரதுக்கு சான்ஸ் இருக்கா? ஸோ ரியலி குட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் திங் நம்ம பேரண்ட்ஸ்க்கு சொல்கிறது, ஜீன்ஸ்னால லுக்கீமியா வருது இல்லை கேன்சர் வருது. ஆனால் இந்த ஜீன்ஸ் வந்து அந்த குழந்தைக்கு அம்மாவோ அப்பா கிட்டேருந்தோ வந்த ஜீன்ஸ் கிடையாது. நம்ம பாடியில் 2 டைப்ஸ் ஆஃப் ஜீன்ஸ் இருக்குது. ஒன்று பேரண்ட்ஸ் கிட்டேருந்து கிடைக்கிற ஜீன்ஸ். அதில் தான் உன்னோட கண்ணு கருப்பாக ப்ளூ கலராக, முடி வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லை சுருட்டையாக, அது சொல்கிறதெல்லாம் ஜெனட்டிக் ஃப்ரம் பேரண்ட்ஸ். பட் செல்ஸை வந்து ஒரு செல்லையும் நீ எவ்வளோ வளரணும், அது குட்டி போடுறது ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுறது, இது நம்ம இங்கிலீஷில் சொமேட்டிக் ஜீன்ஸுன்றோம். அதில் வர வேறுபாடுனால தான் கேன்சர் வருது. திஸ் இஸ் நாட் ஜெனட்டிக் ஆர் ஹெரிடிட்ரி. ரொம்ப ரேர் ஹெரிடிட்ரி கேன்சர் சில்ட்ரனில். அதில் ஒன்று நல்ல எக்ஸாம்பிள் கண்ணு கேன்சர், ரெட்டினோபிளாஸ்டோமான்னு சொல்கிறோம். அது வந்து ஒருத்தருக்கு வந்ததுன்னா அவங்க குழந்தைக்கு வரக்கூடிய சான்ஸ் 50% ஸோ அந்த மாதிரி ஜெனட்டிக் கேன்சர்ஸ் ஆர் வெரி ரேர். 95% நம்ம பார்க்குறது பரம்பரையாக வரக்கூடிய கேன்சர்ஸ் இல்லை. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், பேரண்ட்ஸ் வந்து நம்மளால தான் இந்த குழந்தைக்கு இப்படி வந்ததுன்னு நினைக்கக்கூடாது, கில்ட்டியாக ஃபீல் பண்ணக்கூடாது. என்வாய்மெண்ட்னால் வரக்கூடிய கேன்சர்ஸும் ரொம்ப கம்மி. இப்போ செர்னோபில் மாதிரி நியூக்ளியர் ஆக்சிடெண்ட் நடந்தது, அங்கே அதனால் எக்ஸ்போஸ் ஆனாங்க, அங்கே கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். நிறைய சில்ட்ரனுக்கு தைராய்டு கேன்சர்லாம் வந்தது அந்த ஏரியாவில். பட் அந்த மாதிரி என்வாய்மெண்ட்னால் வரக்கூடிய கேன்சரும் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நம்ம குடிக்கிற தண்ணி, நம்ம குழந்தை பிறந்ததும் தாய்ப்பால் கொடுக்கல அதனால் வந்தது, அதெல்லாம் மோஸ்ட்லி இட் இஸ் நாட் ட்ரூ. ஓகே மேம், அப்போது வாட் ஆர் தி மித்ஸ் அபவுட் ALL? ஸோ ஃபர்ஸ்ட் திங், எனி கேன்சர் நிறையா மித்ஸ் இருக்குது. ஒன்று நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம், இது பரம்பரை வியாதின்னு. ரெண்டாவது, பீப்புள் திங்க் இட்ஸ் தொத்து வியாதி. இப்போ யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க அந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறாங்கன்னா அவங்க கிட்டக்க போகக்கூடாது, அந்த மாதிரி கிடையாது. ஸோ இன்ஃபேக்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ் ஏன் ரொம்ப நிறையா க்ரௌட்லலாம் மிக்ஸ் பண்ண வேண்டாம்னு சொல்கிறது, அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கலாம், அதனால் அந்த குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் வரக்கூடாதுன்றதுனால தான் நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டாம்னு சொல்கிறோம் ஹெவியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது. மற்றபடி இது தொத்து வியாதி கிடையாது. அண்ட் இன்னொன்று வந்து அது ஸ்டிக்மா இருக்கக்கூடாது. இவங்களுக்கு இந்த குடும்பத்தில் அந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு அவங்கள
அவங்களோட பழகாமல் அவங்களோட பேசாமல் இருக்கக்கூடாது. ஐ திங்க் நமக்கு ஆஸ் அ கம்யூனிட்டி இந்த கேன்சர் பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஸ்டிக்மாவை முதல்ல எடுக்கணும். நிறையா அதை பற்றி பேசணும். யாருக்கா ஒருத்தருக்கு டயக்னோசிஸ் இருந்ததுன்னா அதை பற்றி மற்றவங்களோட பேசி இந்த மாதிரி நானும் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், இப்போ நல்லா இருக்கேன், அந்த மாதிரி ஊக்கம் கொடுத்து எல்லாரும் ட்ரீட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பேசணும். அண்ட் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் அந்த ஒரு குழந்தை ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு திரும்பி வந்தாங்கன்னா அவங்கள நல்லா அகாடமிக்ஸ்லேயோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலேயோ நார்மலுக்கு வரத்துக்கு என்கரேஜ் பண்ணணும். காலேஜஸில் இன்றைக்கா ஒரு நாள் வரலை, செக்கப்புக்கு வந்திருக்காங்க, இதுக்கெல்லாம் பீனலைஸ் பண்ணக்கூடாது. அண்ட் நிறையா சர்வைவர்ஸ் பார்த்திங்கன்னா ஜாப் கிடைக்கிறதுக்கு ஸ்டிக்மா இருக்குது, அதுவும் வேண்டியதில்லை. பிகாஸ் தே கேன் லீட் நார்மல் லைஃப்ஸ். அண்ட் முக்கியமாக ஃப்யூச்சரில் என்னோடய பேஷண்ட்ஸ்லாம் இப்போ 20 years ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட், 15 years ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் இப்போ அடல்ட்ஸாக இருக்காங்க. தே ஆர் லுக்கிங் ஃபார் அ ஸ்பவுஸ். ஸோ இதுவும் மேரேஜில் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸில் எல்லாத்துலேயுமே நம்ம சொசைட்டியில் ஸ்டிக்மா இருக்குது, அதெல்லாம் தேவையில்லை. ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம் நிறையா. பட் இப்போ வந்து லுக்கேமியா, கமிங் பேக் டு தி டாபிக், லுக்கேமியா வந்து பேரண்ட்ஸால் இப்போது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது, ஒரு அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே அதுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்கா? அவங்க எடுத்துக்கிற ஃபுட்டில் இல்லைனா பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும் போது வரதுக்கு சான்ஸ் இருக்கா? பிகாஸ் ஆஃப் தி பொல்யூஷன் அண்ட் எவ்ரி திங் எல்ஸ். ஸோ ஆஸ் ஐ செட் ஆல்ரெடி, இது வந்து ப்ரெக்னன்சி இன்ஃப்ளூயன்ஸ்னாலேயோ ஃபீடிங் இன்ஃப்ளூயன்ஸ்னாலேயோ கிடையாது. எதனால் கேன்சர் வருதுன்னு சில்ட்ரனில் இன்னும் நமக்கு சரியாக நிறையா ரீசர்ச் நடந்தால் கூட தெரியல. பட் ஹவு டு ட்ரீட்டுன்னு நல்லா தெரியும். ஸோ 10ல் 9 சில்ட்ரன் க்யூர் ஆகிற ரேட்டில் நம்ம இருக்கோம். பிகாஸ் வைன்ற கொஸ்டனுக்கு ஆன்சர் தெரியலையே தவிர ஹவு டு ட்ரீட், ஹவு டு கிவ் தெம் குட் ஃப்யூச்சர் அது நல்லா தெரியும் பெரும்பாலும். அஃப்கோர்ஸ் தெர் ஆர் த 10-15% சில்ட்ரன் நம்மளால் ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் நோய் திரும்பி வர வாய்ப்பு இருக்குது. பட் மெஜாரிட்டி ஆஃப் தெம் ஆர் டூயிங் வெல். ஸோ கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி இப்போ ஒரு சைல்டுக்கும் நம்ம வந்து ரிஸ்க் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் பண்ணுறோம். எல்லாருக்கும் அதே ட்ரீட்மெண்ட் கிடையாது. ப்ரிசிஷன் டயக்னோசிஸ் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக இதுதான் உங்களுடைய கேன்சர் செல்லுடைய கேரக்டரிஸ்டிக், இதுதான் நம்ம குழந்தையோட கேரக்டரிஸ்டிக். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தா லோவர் டோஸாக கொடுத்துக்கலாம், ஹையர் டோஸாக கொடுத்துக்கலாம், அந்த மாதிரி பார்த்து பண்ணுறதுனால ஆக்சுவலாக அவுட்கம்ஸ் ஆர் மச் பெட்டர். முன்னெல்லாம் எல்லாருக்கும் சேம் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். பட் அதில் சில பேருக்கு நோய் திரும்பி வருது, சில பேருக்கு டூ மச் சைடு எஃபெக்ட்ஸ் வருது. பட் இப்போது ரிஸ்க் ஸ்ட்ராட்டிஃபைட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால அவுட்கம்ஸ் ஆர் வெரி குட். எஸ்பெஷலி ஏஎல்எல் பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே ஐசிக்கல்னு ஒரு ப்ரோட்டோக்கால். ஸோ கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் எங்கே போனாலும் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் சில்ட்ரனுக்கு அதே ட்ரீட்மெண்ட் தான் கிடைக்கிற மாதிரி ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி இந்தியன் பீடியாட்ரிக் ஆங்காலஜி குரூப்புன்னு அது மூலியமாக எல்லோரும் சேம் ட்ரீட்மெண்ட் செய்கிறோம். ஓகே, நைஸ் மேம். இப்போ வந்து ஏஎல்எல்லோட சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் யுவர் எவ்ரிடே டயர்ட்னஸ், ஃபீவர். அது வந்து குழந்தைக்கு ஜென்ரலாகவே வரும்னு தானே பேரண்ட்ஸ் நினைப்பாங்க. ஆஸ் தி ஆர் க்ரோயிங் அவங்களுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் பவர் வரணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. எப்படி அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க? ஸோ ஆக்சுவலாக இதுக்கு வெரி குட் பீடியட்ரிஷியன் தேவை. ஸோ அந்த குழந்தையே ரெகுலராக போகிற பீடியட்ரிஷியன் அவங்க செக்கப் பண்ணி இது யூஸ்வல் இருக்க மாதிரி ஃபீவர் இல்லை, பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஏதாவது ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது, இல்லை பிளேட்லெட் கம்மியாக இருக்குது, இல்லை வெள்ளை ரத்த அணுக்கள் அதிகமாக இருக்குது. ஸோ கிளினிக்கலாக பார்த்து ப்ளஸ் டெஸ்ட் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அண்ட் எஸ்பெஷலி அது வந்து 1 lakh சில்ட்ரன் பார்த்தா 1 in 1 lakh அதை பிக்கப் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஜென்ரல் பீடியாட்ரிக்ஸில் இது ஒரு பீதியாக இருக்கக்கூடாது. காய்ச்சல் ரொம்ப நாள் இருக்குது, இது லுக்கீமியான்னு நம்ம எல்லாருக்கும் நினைக்கக்கூடாது. ஸோ இட் இஸ் ரேர், பட் அது டயக்னோஸ் பண்ணால் ட்ரீட் பண்ண முடியும். ஸோ இப்போ மாடர்னாக நிறையா பிளட் டெஸ்ட் எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்டாக வருது. ஸோ அதை பார்த்து அந்த ரிப்போர்ட்லேயே ஸ்டார் போட்டிருக்கும், இதெல்லாம் அப்நார்மலாக இருக்குது, உங்கள் டாக்டரை போய் பாருங்கள் அப்படின்னு. ஸோ அது பார்த்து ஏதாவது அப்நார்மலாக இருந்தால் நம்மளோட பாடியில் பிளட்டு ப்ரொடியூஸ் ஆகிறதெல்லாம் மஜ்ஜக்குள்ளார. ஸோ 1 drop போன் லிக்விட் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். அதில் இது லுக்கீமியாவா இல்லையா, என்ன டைப்பு, ஏஎல்எல் டைப்பா ஏஎம்எல் டைப்பா, அந்த மாதிரி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கவுன்சிலிங் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஓகே மேம், இப்போது ஏஎல்எல்க்கு வந்து ஜென்ரலாகவே டயக்னைஸ் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய வார்த்தை இல்லையா பேரண்ட்ஸ்க்கு? ஹவு டு தே டேக் இட்?
ஐ திங்க் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஒரு புது ஃபேமிலியோட அந்த சைல்டுக்கு ஏஎல்எல் இருக்குதுன்னு கம்யூனிகேட் பண்ணுறது இட் இஸ் அ வெரி டஃப் சிச்சுவேஷன். ஸோ மென்டலி இது சேலஞ்சிங் ஃபார் த ஃபேமிலி, ஃபார் த கேர் கிவர்ஸ் எல்லாருமே. ஸோ டாக்டர்ஸ் நர்சஸ்லாம் பார்த்தா கூட எல்லாருமே we have to support the family. மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு டே அந்த சைல்டை பார்க்கும்போது இவங்க வந்து தே ஆர் கோயிங் டு டூ வெல் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால நாங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட கவுன்சிலிங் பண்ணுறோம். ஆமாம், பிரச்சனை இருக்குது, திஸ் இஸ் அ சீரியஸ் கண்டிஷன், ஆனால் ட்ரீட்மெண்ட் பண்ணால் உங்கள் குழந்தை நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கவுன்சிலிங் பண்ணுறோம். அண்ட் ஆப்வியஸ்லி ஃபார் த ஃபேமிலி இது ரொம்ப டெவஸ்டேட்டிங்காக இருக்குது. பட் மோஸ்ட்லி நம்மளோட கம்யூனிட்டிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஸோ மெனி ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஹெல்ப்புக்கு வருவாங்க. நம்ம எதிர்பார்க்காத பர்சன் சம்படி வில் கம் அண்ட் இன்னொரு குழந்தைய ஸ்கூலில் கொண்டு விடணுமா, பிளட் டோனர் தேவையா, ஃபைனான்ஷியலாக ஏதாவது ஹெல்ப் தேவையா, ஸோ மெனி பீப்புள் கம் டு ஹெல்ப். அதனால் மோஸ்ட் ஃபேமிலிஸ் ஆர் ஏபிள் டு கோப். ஓகே. இப்போது கீமோதெரப்பிலாம் எப்படி மேம் இருக்கும் ஏஎல்எல் டயக்னைஸ் பண்ண சில்ட்ரனுக்கு? ஸோ லுக்கீமியா இஸ் அ பிளட் கேன்சர் அண்ட் பிளட் ஹோல் பாடியில் ஸ்ப்ரெட் ஆகிறதுனால ஸ்டேஜிங் கிடையாது. ஸோ மற்ற கட்டிகள்லாம் இது ஸ்டேஜ் 1, 2, 3, 4 சொல்கிற மாதிரி லுக்கீமியாவுக்கு ஸ்டேஜ் கிடையாது. ஸோ இருக்கிற எல்லா கெட்ட அணுக்களும் கரைஞ்சு யூரினில் வெளில வரக்கூடிய மெடிசன்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். ஸோ கீமோதெரப்பின்றது எந்த அணுக்கள்லாம் ஃபாஸ்ட்டாக வளருதோ அதெல்லாம் கரைக்கக்கூடிய மெடிசன். ஸோ இது சம்டைம்ஸ் டேப்லெட்ஸ், சம்டைம்ஸ் இன்ஜெக்ஷன், ட்ரிப்ஸில் போடுறது. ஸோ ஒரு காம்பினேஷனாக, ஏன்னா இந்த கெட்ட அணுக்களுக்கு ஒரே ஒரு டைப் ட்ரக்கை மட்டும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ண முடியாது, விதவிதமாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ காம்பினேஷன் கீமோதெரப்பின்றோம். அது ஸ்டெப் பை ஸ்டெப் முதல் 4 வாரம் இண்டக்ஷனில் கெட்ட அணுக்கள் எல்லாம் வெளியேற்றணும். அதுக்கப்புறம் அது மறுபடியும் திரும்பி வராமல் இருக்கிறதுக்காக ஏஎல்எல்ல மட்டும் ஒரு 3 வருஷம் தொடர்ந்து மெடிகேஷன்ஸ் போயிட்டுருக்கு. அதில் அந்த முதல் 6 மாதம்தான் ஹெவி டோஸ். ஸோ கொடுக்குற மெடிசன்ஸில் எல்லாத்துலேயுமே டெம்ப்ரரி சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. இப்போ சைல்டாக இருக்கிறதுனால இவங்க க்ரோயிங் சைல்டு, அதனால் வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் தரும். அண்ட் சம் ஆஃப் த மெடிசன்ஸ் ரொம்ப வெயிட்டு கூடும், ஹேர் லாஸ் இருக்கும், வாய்ப்புண்ணு இருக்கும், வயிறு வலி இருக்கும். ஸோ டெம்ப்ரரி சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்கும்னு ஃபேமிலிஸ்க்கு எஜுகேட் பண்ணுறோம். மோஸ்ட் சேலஞ்சிங் என்னென்னா நிறையா பசி எடுக்குது, ஆனால் ஜீரண சக்தி கம்மியாக இருக்குது. ஸோ அந்த குழந்தை வந்து எனக்கு சமோசா வேணும், பரோட்டா வேணும் அப்படின்னு கேட்குறாங்க, ஆனால் அதெல்லாம் டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதில் நிறையா கோவமும் வருது. ஸோ ஃபார் பேரண்ட்ஸ் இந்த டைமில் நிறைய பேஷன்ஸ் தேவை. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பேஷன்ஸ் எங்களதும் ஒரு யூடியூப்பில் என்னென்னலாம் ஃபுட் சேனல் வருது அதுதான் பார்த்துட்ருக்காங்க. பட் மோஸ்ட் ஆஃப் இட் அந்த ஹை கீமோ போது அலோவ் பண்ண முடியாது, ஏன்னா அது ஜீரணம் பண்ண முடியாது. ஸோ வாட் எவர் ஹாட் அண்ட் குக்ட் ஃபுட், சிம்பிளாக வீட்டில் ஒரு 10 மாத குழந்தைக்கு என்னெல்லாம் தரோம் அந்த மாதிரி சாப்பாடு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்கிறது. அண்ட் டெம்ப்ரரி சைடு எஃபெக்ட்ஸ் நம்ம பார்த்தோம், தட் ஹேர் லாஸ் இருக்கலாம், பிளட் கவுண்டிங் கம்மியாக இருக்கலாம், ஸோ பிளட்டு தேவைப்படலாம், பிளேட்லெட் தேவைப்படலாம், ஆன்டிபயோட்டிக் தேவைப்படலாம். பட் ஆல் சைடு எஃபெக்ட்ஸ் ஆர் டெம்ப்ரரி. அண்ட் 6 months ஹெவி டோஸ் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ்னு டேப்லெட் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அந்த டைமில் ஸ்கூலுக்கெல்லாம் போகலாம். இந்த டேப்லெட் ட்ரீட்மெண்ட் அவங்களோட கீமோதெரப்பிலாம் முடிச்சக்கப்புறம் இன்னும் எத்தனை இயர்ஸ்க்கு கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும் மேம்? ஸோ 3 வருஷம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபாலோ அப் தான் பண்ணுறோம். இந்த அணுக்களெல்லாம் நம்ம வந்து பாடியில் இருக்குமா இல்லையா, ரெமிஷன்ற வார்த்தை நம்ம கண்ணு கெட்டிய அளவுக்கு எந்த பேட் செல்ஸும் தெரியல. பட் அவங்க க்யூர் ஆயிட்டாங்களான்னு சொல்கிறதுக்கு 5 வருஷம் ஆகும். ஸோ 5 year ஃபாலோ அப்க்கு அப்புறம் நோய் திரும்பி வர வாய்ப்பில்லை, இதனால் எந்த பாதிப்பும் இல்லை உங்கள் உடம்புல அப்படின்னு சொல்லக்கூடிய டைம் வந்து 5 years. ஸோ அந்த 5 years ஃபாலோ அப், செக்அப், பிளட் டெஸ்ட் அதெல்லாம் பண்ணுறோம். ஏஎல்எல் பொறுத்த வரைக்கும் மட்டும் மற்ற டிசீசஸ் விட இது என்ன டிஃப்ரென்ஸுன்னா, கெட்ட அணுக்கள் பிரெயின் ஃப்ளூயிட்லேயோ பாய்ஸில் அந்த டெஸ்டிக்கல்லையோ போய் ஒளிஞ்சு திரும்பி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை சாங்சுரி சைட் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ பிரெயின் ஃப்ளூயிட்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட் போது அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சம் கீமோதெரப்பி மெடிசன்ஸ் பிரெயின் ஃப்ளூயிட்குள்ளேயும் போடுறோம். அது எல்பின்னு சொல்லி அந்த டெக்னிக்கில். ஸோ இதுவும் நம்ம ஃபாலோ அப் பண்ணோம், அந்த 2 இடத்துலையும் நோய் திரும்பி வரலையான்னு பார்க்க. 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஏஎல்எல் ஃபாலோ அப்லாம் முடிஞ்சக்கப்புறம் டஸ் இட் மீன் தட் தே ஆர் கம்ப்ளீட்லி ஆல்ரைட்? ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ் டெஃபினெட்லி அந்த சில்ட்ரன் எல்லாம் நம்ம சர்வைவர்ஸ் தான் சொல்கிறோம். இப்போ சர்வைவர்ஸுக்கெல்லாம் மெஜாரிட்டி ஆஃப் த சர்வைவர்ஸில் உள்ள ப்ராப்ளம் ஒபிசிட்டி. ஏன்னா அவங்கள வந்து டோன்ட் கோ அவுட் அண்ட் ப்ளே, வீட்லேயே இருந்துக்கோ, அண்ட் சாப்பிட்டா தான் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி மோஸ்ட் காமன் ப்ராப்ளம் வி சி இஸ் ஒபிசிட்டி. ஸோ ஆக்சுவலி சர்வைவர்ஸ்க்கு நம்ம செக்கப்புக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறோம் ஆஃப்டர் 5 இயர்ஸ் ஆல்சோ. ஏன்னா நல்லா வெயிட் கூடாமல் இருக்கிறதுக்கு அண்ட் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கிறதுக்கு அதெல்லாம் என்கரேஜ் பண்ணுறோம். மோஸ்ட் ஆஃப் ஆர் சர்வைவர்ஸ் லாங் டேர்ம் ஃபாலோ அப்பில் ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடியது ரொம்ப கம்மி. இப்போது ஏஎல்எல் சர்வைவர்ஸ்க்கு ஒபிசிட்டி அந்த ட்ரீட்மெண்ட்னால வருதா, இல்லை அவங்க வந்து வெளியில் போய் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இல்லாமல் ப்ராப்பர் ஃபுட்டு எடுக்காமல் இருக்கிறதுனால வருதா? மோஸ்ட்லி லைஃப் ஸ்டைல். அதனால தான் இதெல்லாம் என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா இந்த ட்ரீட்மெண்ட் போது கொஞ்சம் ஸ்கூல் மிஸ் பண்ணியிருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாம் திருப்பியும் மிஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் அவங்க ஃபேமிலிஸ் நல்லா என்கரேஜ் பண்ணால் தே கேன் கோ பேக் அண்ட் டூ எவ்ரிதிங். அதை என்கரேஜ் பண்ணாமல் விட்டுட்டா அப்புறம் வீட்லேயே இருக்காங்க, நிறைய சாப்பிட்றாங்க, அதில் வெயிட் கெயின் ஆகுது. ஸோ மோஸ்ட்லி இட் இஸ் லைஃப் ஸ்டைல்னால. ஓகே. இப்போது ஏஎல்எல்ல எத்தனை ஸ்டேஜஸ் மேம் இருக்குது? ஸோ ஸ்டேஜஸ்ன்னு சொல்கிறத விட 2 டைப் இருக்குது, டிஏஎல்எல், பிஏஎல்எல். ஸோ டிஏஎல்எல்ன்றது 2 விதமான லிம்ஃபோசைட்ஸ். இந்த டிஏஎல்எல் கொஞ்சம் அக்ரெசிவ் டைப், பிஏஎல்எல்லை கம்பேர் பண்ணுறதை விட. ஸ்டேஜ்ன்றது கிடையாது, பட் அந்த டயக்னோஸ் ஆகிற அன்னைக்கு உங்களோட வெள்ளை ரத்த அணுக்கள் என்ன லெவலில் இருக்குது. நார்மல் வெள்ளை ரத்த அணுக்கள் 10,000க்கு கம்மியாக இருக்கணும். ஸோ அவங்க 50,000க்கு மேலே இருந்ததா, 50,000க்கு கம்மியாக இருந்ததா. ஸோ 50,000க்கு கம்மியாக இருந்தால் இவங்களை ஸ்டாண்டர்ட் ரிஸ்க்குன்னு சொல்கிறோம், அண்ட் 50,000க்கு மேலே இருந்தால் ஹை ரிஸ்க்குன்னு சொல்கிறோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இது 4 வாரம் ட்ரீட்மெண்ட்டில் அவங்க ரெஸ்பான்ஸ் என்ன. அந்த 4 வாரம் ட்ரீட்மெண்ட்டில் இதுதான் பிக்கெஸ்ட் அட்வான்ஸ் என்னோடய லைஃப் டைமில். ஸோ அந்த நீடில் இன் அ ஹேஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன ஊசி ஏதாவது அந்த ஃபுல் இதுக்குள்ளே ஒளிஞ்சிட்ருக்கான்னு பார்க்குறது, 1,00,000ல் ஒரு கெட்ட அணுக்கள் இன்னும் பாக்கி இருக்கான்னு பார்க்கக்கூடிய டெஸ்ட்டு மெஷரபிள் ரெசிடுவல் டிசீஸ்னு. ஸோ போன் மேரோவை ரிப்பீட் பண்ணுறோம், பேட் செல்ஸ் எவ்வளோ பாக்கி இருக்குன்னு. ஸோ அது 1 மந்த்துக்குள்ளே அவங்க அதை கிளியர் பண்ணி ஹெல்த்தி போன் மேரோவாக இருந்ததுன்னா இந்த சில்ட்ரன்லாம் அவுட்லுக் இஸ் வெரி குட். பட் கொஞ்சம் பாக்கி இருந்ததுன்னா இவங்களுக்கெல்லாம் தான் டோசேஜை முதலையே அதிகம் பண்ணுறோம். 2 டைப்ஸ் ஆஃப் ஏஎல்எல் சொன்னீங்க இல்லையா மேம், அதோட சிம்டம்ஸ்லாம் என்ன மேம்? ஸோ டிஏஎல்எல் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அவங்க வந்து கழுத்தில் கட்டியாவோ இல்லை மார்க்குள்ளே கொஞ்சம் தொடர்ந்து இருமல் இல்லை நீர் சேர்ற மாதிரி அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. முந்தானேத்தி வரைக்கும் ஸ்கூல் போய் இன்றைக்கி திடீர்னு ஹை ஒயிட் கவுண்ட், திடீர்னு 4 லட்சம் வெள்ளை ரத்த அணுக்கள் அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிஏஎல்எல் யூஸ்வலி ரொம்ப ஸ்லோவாக வரக்கூடிய கண்டிஷன். ஸோ ஒரு 2-3 மாதம் விட்டு காய்ச்சல் இருக்குது, முட்டி வலி இருக்குது, வெளில போய் விளையாடலை, வெயிட் லாஸ், அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணக்கூடியது பிஏஎல்எல். பட் ட்ரீட்மெண்ட்டுன்னு பொறுத்த வரைக்கும் 2த்துக்கும் சிமிலர் ட்ரீட்மெண்ட் தான். ஓகே, சிமிலர் ட்ரீட்மெண்ட்னா ஒரே வேறு சிம்டம்ஸ் இருக்கும், ஆனால் ஒரே மாதிரி தான் ட்ரீட்மெண்ட். கரெக்ட். எனி ஸ்டேஜில் ஸோ எந்த ஸ்டேஜில் வராங்கன்னு பார்த்தா அது வெள்ளை ரத்த அணுக்கள் பொறுத்து, டி டைப்பாக பி டைப்பான்னு பொறுத்து நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ரிஸ்க்காக இருந்தால் கொஞ்சம் கம்மி ட்ரீட்மெண்ட், ஹை ரிஸ்க் கேட்டகரியில் இருந்தால் முதல்லேருந்தே ஹெவி டோஸ் கொடுத்து ஸோ தட் எல்லாரையும் ஃபைனலாக நல்லா குணப்படுத்தலாம். ஓகே. இப்போ 2 கேட்டகரிக்குமே எப்படி மேம் ஃபுட் இன்டேக் இருக்கணும்? ஏன்னா சின்ன பசங்களுக்கெல்லாம் ஏஎல்எல் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் எப்படி இருக்கணும் ஃபுட் இன்டேக்? ஓகே. ஸோ ஃபுட் இன்டேக் ஒரு ஸ்டேஜ்லேயும் டிஃப்ரெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் 4 வீக்ஸ் பார்த்திங்கன்னா குடலை பாதிக்கக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். ஸோ அந்த டைமில் சிம்பிள் வீட்டு சாப்பாடு அண்ட் ஹோம் குக்ட் வெரி சிம்பிள் ஃபுட், அந்த
10 months to 1 year பேபி சாப்பிட்ற மாதிரி இட்லி தோசை இடியாப்பம் நல்லா அரைச்சு கரெக்ட் செமி சாலிட் அண்ட் சாஃப்ட் டயட் அண்ட் எதுவுமே ரா ஃபுட் வேண்டாம், ஏன்னா அதில் பாக்டீரியா இருக்கலாம். ஸோ இதை தான் நியூட்ரோபீனிக் டயட்டுன்னு சொல்கிறோம். அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அம்மா நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணணும், ஸோ தட் வெளியிலேருந்து இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு ஒன்றும் வராது. இளநீர் குடிக்கலாம், ஆனால் அது ரொம்ப நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறம் கொடுக்க வேண்டாம், எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக. வாழைப்பழம் கொடுக்கணுன்னா அதை தோல் உரித்து உடனே கொடுக்கறது. ஸோ வாழைப்பழம், மாதுளம்பழம், அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஒரு திக்கு ஸ்கின் இருந்து அதை உரித்து உடனே கொடுக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ், அந்த மாதிரி. அந்த முதல் ஒரு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஸ்லோவாக மற்ற ஃபுடெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஆனால் அதுலேயும் அந்த ரொம்ப நிறையா எண்ணெய் காரம் அதெல்லாம் சேர்க்காம, ஏன்னா சம்டைம்ஸ் கீமோதெரப்பி கொடுக்கும்போது வாந்தி நிறைய வரலாம், சில சமயம் கீமோதெரப்பி கொடுக்கும்போது வயிறு புண்ணு வரலாம். ஸோ எது ஈஸியாக ஜீரணமாகுமோ அதெல்லாம். அண்ட் நிறைய டைப் ஆஃப் ஆயில் ஏதாவது சொல்வீங்களா மேம்? கோகோனட் ஆயிலா, நல்லெண்ணெய், இதில் அந்த மாதிரி எதுவும் இல்லை. அவங்க ஃபேமிலியில் என்ன யூஸ்டாக இருக்காங்களோ அதையே கண்டினியூ பண்ணால் பெட்டர். ஏன்னா புதுசாக இதுக்காக நம்ம எதையும் ஆரம்பிக்க வேண்டாம். பட் நிறையா காரம் நிறையா எண்ணெய் வேண்டாம், அதுதான் சொல்கிறோம். அண்ட் நிறையா லிக்விட் டயட். ஸோ கீமோதெரப்பி எடுக்கும்போது நிறைய லிக்விட்ஸ் எடுத்தால் அது வெளியில் சீக்கிரம் வந்துடுது, சைடு எஃபெக்ட்ஸும் கம்மி. ஸோ சூப்ஸு ஜூஸஸ் அதெல்லாம் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா அதுவும் பெட்டர். பட் கீமோதெரப்பி முடிஞ்சு மெயின்டெனன்ஸ் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே சாப்பிட்றதுக்கு என்கரேஜ் பண்ணணும். எஸ்பெஷலி கால்சியம் சத்து உள்ள சாப்பாடு, பால், தயிர், பன்னீர், சீஸ் அதெல்லாம் சாப்பிட்டா நல்லது மெயின்டெனன்ஸ் போது. ஏன்னா எலும்பு தேஞ்சு போகாமல் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஏஎல்எல் இருக்கிற சில்ட்ரன்லாம் ஏதாவது ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா அது அக்ரிவேட் ஆகிற சான்ஸ் இருக்கா மேம்? இதுவும் ஒன் ஆஃப் த மித்ஸ் ஆஃப் கேன்சர், தட் டோன்ட் ஃபீட் டூ மச் சுகர், டோன்ட் கிவ் ஜங்க் ஃபுட் அந்த மாதிரி. இல்லை சாக்லேட் சாப்பிட்டா சளி பிடிக்கும் அண்ட் தயிர் சாப்பிட்டா சளி பிடிக்கும். ஸோ இந்த மித்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நம்ம போகணும். சாக்லேட்ஸ் அண்ட் ஜங்க் ஃபுட் நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒபிசிட்டி இஸ் அ ப்ராப்ளம். ஸோ அந்த காரணத்தினால நிறையா வேண்டாம்னு சொல்கிறோம். பட் இட்ஸ் அ ஸ்மால் சைல்டு அண்ட் என்னைக்கா ஒரு நாள் ஒரு பீட்சா சாப்பிட்றாங்க, இல்லை ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிட்றாங்க, தட் இஸ் நாட் ராங். இதையே ஒரு மிக்ஸ்சராக இன்ட்ரடியூஸ் பண்ணால் சில்ட்ரனுக்கு இட் வில் பி மச் பெட்டர். அண்ட் இன் ஜென்ரல் ஓவராக சுகர் ஏன் வேண்டான்னு சொல்கிறோன்னா பல்லு சொத்தையாகுமே, அதுக்காக தான், நாட் பிகாஸ் அது கேன்சர் செல்ஸை ஃபீட் பண்ணணும். ஸோ ஒரு ஹெல்த்தி பேலன்ஸ் இருந்தால் பேரண்ட்ஸ்க்கு எந்த ஒரு ஃபுட்டுமே ஒரு சைல்டுக்கு இதை சாப்பிடவே கூடாதுன்னு சொன்னால் அதில் தான் அவங்களுக்கு தாட் இருக்கும். ஸோ எல்லாமே இன் குட் பேலன்ஸ் கொடுத்தா பிரச்சனை வராது. அப்போ வந்து இப்போது ட்ரீட்மெண்ட் நடக்கும் போது ஏஎல்எல் இருக்கிற சில்ட்ரன் வந்து சாப்பிடலாமா ஜங்க் once a while? Okay. Because it is hard to digest. Yes. So இன்னைக்கு நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், ஹெவி டோஸ் கீமோதெரப்பி போட போகிறோம், அந்த மாதிரி டேஸ்லலாம் சிம்பிள் ஃபுட்டாக கொடுத்தா பெட்டர். மெயின்டெனன்ஸ் டேப்லெட்டில் தான் இருக்கும். பிரதருக்கு இன்றைக்கி பர்த்டே, எல்லோரும் கேக் சாப்பிட்றாங்க, நம்மளும் சாப்பிட்லாம். ஓகே. இப்போ வந்து ஒரே வீட்டில் 2 குழந்தை இருக்குது, ஒரு குழந்தைக்கு ஏஎல்எல் இருக்குன்னா இன்னொரு குழந்தைக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கா? ஸோ இது பரம்பரை வியாதி, தொத்து வியாதி கிடையாது. ஸோ இன்னொரு குழந்தைய பற்றி கண்டிப்பாக வி ஷுட் நாட் வரி. பட் அந்த சைல்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் விளையாடுறாங்க, கோல்டு காஃப் எல்லாம் சளி இருமல்லாம் வருது, அவங்க திரும்பி வந்தால் அவங்க யார் கீமோதெரப்பி எடுத்துக்கிறாங்களோ அவங்க பிரதர் சிஸ்டருக்கு இன்ஃபெக்ஷன் கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த சிப்ளிங்ஸும் நல்லா கோஆப்ரேட் பண்ணணும். ஏன்னா ஒரு வாட்டியும் இன்ஃபெக்ஷன் வரும்போது நம்ம கீமோதெரப்பியை நிறுத்தி வைக்கிறோம். கீமோதெரப்பியை நிறுத்தி வைக்கும்போது ஏஎல்எல் அணுக்கள் வளர வாய்ப்பு இருக்குது. ஸோ பிகாஸ் திஸ் இஸ் லாங் ட்ரீட்மெண்ட் போது எல்லா ஹோல் ஃபேமிலியும் கோஆப்ரேட் பண்ணுறோம். இந்த குழந்தை வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, அவங்க பிரதர் மட்டும் சாப்பிட்றாங்கன்னா இட் இஸ் வெரி சேட். ஸோ எல்லா ஃபேமிலியும் ஒருத்தரோட ஒருத்தர் நல்லா பேசி கோஆப்ரேட் பண்ணி வாட் இஸ் பெஸ்ட். முக்கியமாக தடுப்பூசி, இப்போது அந்த டைமில் பல்ஸ் போலியோ வராங்க, இந்த போலியோ ட்ராப்ஸு அது இந்த குழந்தைக்கு ஒத்துக்காது. ஸோ தட்டம்மை, மீசில்ஸ் தடுப்பூசி, அந்த மாதிரி லைவ் வேக்சின்ஸ் எல்லாம் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்கு அந்த டைமுக்கு வேண்டான்னு சொல்கிறோம் இவங்க கீமோதெரப்பி எடுக்கும்போது.
Okay, so it's going to affect the entire family, so everybody should be prepared yes, for that. because the diagnosis of a child with cancer ஒரு அந்த சைல்டை மட்டும் பாதிக்காத entire extended family கண்டிப்பாக it has an impact. ஸோ அந்த சைல்டை மட்டும் ட்ரீட் பண்ணாமல் அவங்க ஹோல் ஃபேமிலியும் ட்ரீட் பண்ணணும். Ma'am, can you share with us any personal story about a child who was diagnosed with ALL? Okay, so stories-ன்னு சொல்லப்போனால் I have several, but you're asking me to share only one. I feel each of these children are truly super heroes. ஏன்னா and their parents amazing incredible people. ஏன்னா ரொம்ப கஷ்டமான periods and அது so many children we see அவங்க பேரண்ட்ஸ் அழுறதை பார்த்து they will tell அழாதீங்க நான் நல்லாயிடுவேன்னு. ஸோ டெஃபினெட்லி a lot of them have taught us and அந்த சில்ட்ரன்னால தான் அடுத்த பேஷண்ட்டை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும், how to make things better. ஒரு நாளும் இட்ஸ் a learning experience. They are all it's like each of them is like an encyclopedia. And எது ஒத்துக்கும் எது ஒத்துக்காது ஒரு ஃபேமிலியும் எப்படி நம்ம பேசணும், every day is a learning experience. But so many of my patients have done so well. இப்போது 2 பேர் மெடிசன் முடிச்சுட்டு இப்போது எங்கள் கூட வேலை செய்கிறதுக்கு கூட வந்திருக்காங்க. அந்த மாதிரி people. And one of the boys whom I treated USல breast cancer vaccine research பண்ணிட்டு இருக்கான். So I think they in their way they can contribute to the society and never ever give up. அந்த மாதிரி இருக்கிற ஃபேமிலிஸ் தான் இவங்கெல்லாம். ஸோ we have to learn from them. Yeah. Since you mentioned one of your patient, அப்படி பார்த்தா அவங்களுக்கு வயசு ஒரு 30-35 மேலே இருக்கும் இல்லையா மேம்? அப்போது ஏஎல்எல்ல வந்திருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்ஸ் என்ன மேம் ஓவர் ஆல் தீஸ் இயர்ஸ்? Actually amazing advances. So முன்னெல்லாம் கீமோதெரப்பி ஒரு கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக அதே மெடிசன்ஸ் தான். ஆனால் அதே வின்கிறிஸ்டின், பிரெட்னிசிலோன், சைக்ளோஃபாஸ்ஃபமைடு வச்சு 90s and 2000s நம்ம என்ன ஃபஸ்ட்டு கற்றுனோம், தட் ரிஸ்க் பிரகாரம் ட்ரீட் பண்ணுங்க. லோ ரிஸ்க்னா கம்மியாக, ஹை ரிஸ்க்னா அதிகமாக கீமோதெரப்பி கொடுத்து எல்லாருக்கும் நோய் ரெமிஷனில் க்யூர் ஆகணும் அப்படின்னு. செகண்ட், அதுக்கப்புறம் 2000ஸ்க்கு அப்புறம் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட், யாரெல்லாம் ஹை ரிஸ்க்கோ மஜ்ஜ மாற்று சிகிச்சை பண்ணி அவங்கள க்யூர் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் வந்தது தான் டார்கெட்டட் தெரப்பி. வெறும் கேன்சர் செல்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி ரெஸ்ட் ஆஃப் த பாடி இல்லாத பிளினடோமோமேப்னு ஒரு ட்ரக்கு, இனோட்டுசமேப்னு ஒரு ட்ரக்கு. அண்ட் இட் ஹஸ் மேட் அன் அமேசிங் டிஃப்ரென்ஸ். ஏன்னா ரொம்ப சின்ன குழந்தைகள் 5 மாதம் 6 மாதம் முன்னெல்லாம் கீமோதெரப்பிலாம் கொடுக்க முடியாது, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறதுக்கெல்லாம் டார்கெட்டட் தெரப்பி யூஸ் பண்ண முடியுது. செகண்ட்லி, யூ வுட் ஹவ் ஹர்ட் இந்த மாதிரி கார் டி செல் தெரப்பின்னு. வாட் இஸ் கார் டி செல் தெரப்பி? அது நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியே யூஸ் பண்ணி கேன்சர் செல்ஸை ட்ரீட் பண்ணுறோம். ஸோ அந்த குழந்தையோட குட் ஹெல்த்தி ஒயிட் பிளட் செல்ஸ் அதை லேபுக்கு எடுத்துகிட்டு போய் அதை என்ஜினியர் பண்ணி ஜீன்ஸ் எல்லாம் மாற்றி அந்த குழந்தை உடம்புக்குள்ளேயே போட்டால் ஒரு கேன்சர் செல்லையும் அதை பார்த்து அதை நல்லா கரைச்சி யூரினில் கொண்டு வருது. அண்ட் த டிஃப்ரென்ஸ் ஹியர் இஸ் இது லிவிங் ட்ரக். ஏன்னா நம்ம ஒயிட் பிளட் செல்ஸ் தொடர்ந்து 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் தொடர்ந்து அந்த நோய் திரும்பி வராமல் policing பண்ணுது. ஸோ these are amazing advances and available in India. ஸோ நம்மளோட ஓன் ரீசர்ச்சில் வெளியூர்லலாம் 1 crore மேலே செலவு பண்ணக்கூடிய இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம within a few lakhs நம்மளோட கண்ட்ரிலே கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எங்களை மாதிரி ஃபிசிஷியன் ஆக்சுவலி we never imagined இதெல்லாம் நம்ம நாட்டிலே பண்ண முடியும், பிகாஸ் வெளியூருக்கு தான் ரெஃபர் பண்ணியிருந்தோம். ஸோ there are lots of advances. Yeah. Now comes my next question. Very important question is what I would say to the audience. ALL early stagesலேயே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஒரு பேரண்ட்ஸ் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் மேம் ஃபார் தேர் டோட்டல் ஹெல்த்? ஸோ you know that number country, it is a big country, and public sector, private sector hospitals. So for everybody's purse there is treatment.
ஸோ யாருமே நம்மளுக்கு புவரஸ்ட் ஆஃப் த புவர் அதனால் ட்ரீட்மெண்ட் கிடைக்காதுன்னு எங்கேயுமே கிடையாது. எஸ்பெஷலி ஃபார் சில்ட்ரன் இப்போ பப்ளிக் செக்டர் ஹாஸ்பிட்டல்ஸில் ட்ரீட்மெண்ட் இஸ் டோட்டலி ஃப்ரீ. அண்ட் அங்கேயும் ஸோ மெனி என்ஜிஓஸ். ஸோ நம்ம நாட்டிலேயே கேன் கிட்ஸ், லுக்கீமியா க்ரூசேடர்ஸ், எஸ்பெஷலி ஃபார் பிளட் கேன்சர், ஏதாவது ஒரு ட்ரக் அந்த குழந்தைக்கு தேவைப்படுது, அந்த ஹாஸ்பிட்டலில் நாட் அவைலபிள்னா அந்த கேப்ஸ் எல்லாம் பிரிட்ஜ் பண்ணுற மாதிரி நிறையா என்ஜிஓஸ் இருக்குது. ஸோ பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் இருக்கிறதுனால எவ்ரி சைல்ட் has access to care நம்மளோட கண்ட்ரியில். பட் மோஸ்ட் ஆஃப் த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் நமக்கு மெடிசன்ஸை விட சப்போர்ட்டிவ் கேர், பிளட்டு தேவைப்படுது, பிளேட்லெட் தேவைப்படுது, ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறையா பார்க்குறீங்கன்னா பாக்டீரியாலாம் ட்ரக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா, ஸ்ட்ராங் பாக்டீரியா, ஸ்ட்ராங் ஃபங்கை அதெல்லாம் இருக்கிறதுனால அதுக்கு கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் ஆர் காஸ்ட்லி. ஸோ ஆன் ஆவரேஜ் 8 to 10 lakhs ஆகுது ஒரு சைல்டை ட்ரீட் பண்ணுறதுக்கு. மேம், ஸோ இப்போது பேரண்ட்ஸ் வந்து ஏதாவது பசங்களுக்கு ஏஎல்எல் வராமல் இருக்கிறதுக்கு வேக்சின் ஏதாவது தரலாமா மேம்? ஸோ இன்னும் கேன்சர் ப்ரிவென்ஷன் வேக்சின் எஸ்பெஷலி சில்ட்ரனுக்கு இருக்கிறது இன்னும் யாரும் டிஸ்கவர் பண்ணலை. ஸோ கேன்சர் ப்ரிவென்ஷனுக்குன்னு இருக்கிறது இப்போது ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசி, லிவர் கேன்சர் வராமல், ஹெச்பிவின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது வந்து கர்ப்பப்பை வாய் அதனுடைய கேன்சர் வராமல் தடுக்கிறது. இது தவிர ஆக்சுவலி தெர் ஆர் நோ வேக்சின்ஸ் டு ப்ரிவெண்ட். அண்ட் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் எல்லாம் பண்ணி டிடெக்டும் பண்ண முடியாது. ஆல் சைல்ட்ஹுட் கேன்சர்ஸ் ஆர் லைக் தட். ஒரே ஒரு கேன்சர் மட்டும்தான் நம்ம டெஸ்ட் பண்ணி முதலையே கண்டுபிடிக்க முடியும். அது ரெட்டினோபிளாஸ்டோமா, ஐ கேன்சர். இப்போ நம்ம எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ ஸ்மால் பேபிஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுக்கும்போது கண்ணில் அந்த 2 கண்லேயுமே அந்த ரெட் ஐ ரிஃப்ளெக்ஸ், நம்ம ஃப்ளாஷ் போட்டோன்னா கண்ணுக்கு நடுவில் அந்த ரெட்டு கலர் இருக்கணும். அந்த ரெட்டுக்கு பதிலாக ஒயிட்டாக இருந்தது அப்படின்னா ஒரு கண்ணில் அதில் டியூமர் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சோன்னா ரெட்டினோபிளாஸ்டோமாவை கண்ணையும் சேவ் பண்ண முடியும், உயிரையும் காப்பாற்ற முடியும். வேறஸ் அந்த டியூமர் கண்ணை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் கண்டுபிடிச்சோன்னா கண்ணை சேவ் பண்ணுறதும் கஷ்டம், சம்டைம்ஸ் உயிரை காப்பாற்றுறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ரெட்டினோபிளாஸ்டோமா பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியணும். எஸ்பெஷலி இப்போ ஸ்மார்ட் ஃபோன் எல்லோரும் வச்சுக்கிறதுனால ஸ்மால் பேபிஸ் 5 வயசு வரைக்கும் நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது 2 கண்லேயும் அந்த ரெட் ஐ ரெஃப்ளெக்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டே இருந்தால் அது நல்லது. ஓகே, இப்போது இந்த லுக்கீமியா ஆர் ஏஎல்எல் வந்து வேறு ஏதாவது கேன்சர் லீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கா மேம்? ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆர் சர்வைவர்ஸ் நான் சொன்ன மாதிரி குவாலிட்டி ஆஃப் லைஃப் இஸ் வெரி குட். பட் எப்போவுமே செகண்ட் மெலிக்னன்சிஸ் இருக்கா, 2வது முறை ஏதாவது கேன்சர் வருதான்னு லாங் டேர்ம் ஃபாலோஅப் கண்டிப்பாக பண்ணணும். அவங்களுக்கு ஸ்லைட்லி ஹையர் ரிஸ்க் AML டைப் கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நம்ம ஃபாலோஅப் பண்ணணும். தொண்டையில் உள்ள கேன்சர், தைராய்டு கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர், ரேடியோதெரப்பி ஏதாவது பிரெயின்க்கு யூஸ் பண்ணியிருந்தால் பிரெயின் டியூமர்ஸ், இது எல்லாத்துக்குமே ஃபாலோ அப் பண்ணுவோம். ஓகே, இப்போது நம்ம அலோபதியில் வந்திருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பற்றி பேசணும் மேம். வுட் யூ சஜஸ்ட் எனி ஆஃப் யுவர் பேஷண்ட் டு கோ டு ஆயுர்வேதிக் அண்ட் அதில் எப்படி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது? சர்டன்லி நிறையா அட்வான்சஸ் இருக்கலாம். காம்ப்ளிமெண்ட்ரி ட்ரீட்மெண்ட் இல்லை ஆயுர்வேதம், ஹோமியோபதிலாம். பட் சேட்லி எனக்கு அதை பற்றி எக்ஸ்பர்டீஸ் எதுவும் கிடையாது. ஸோ ஐ கான்ட் ரெக்கமெண்ட். யூஸ்வலி ஒரு லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது இன்னொன்று கம்பைன் பண்ணால் அது எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுன்னு சொல்ல முடியாது. ஸோ இஃப் கீமோதெரப்பிலாம் எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்னா டயட் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். பட் ஜென்ரலி ஹோமியோபதி அண்ட் ஆயுர்வேதம் மிக்ஸ் பண்ணுறது வேண்டான்னு நம்ம சொல்கிறோம். எஸ்பெஷலி சம் பேரண்ட்ஸ் லைக் டு கிவ் வைட்டமின்ஸ். சைல்டு வந்து வீக்காக இருக்காங்க, அதனால் மல்டி விட்டமின்ஸ் எல்லாம் அவங்களே வாங்கி தராங்க. அதுவும் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கீமோ ட்ரக்ஸ் வந்து செல்ஸ் எல்லாம் உடையணுன்றதுக்காக யூஸ் பண்ணுறது. அதை ரீபில்ட் பண்ணுறதுக்காக வைட்டமின்ஸ் எல்லாம் அப்போ கொடுக்கக்கூடாது. இப்போ வந்து ஐ கம் ஃப்ரம் அ ஃபேமிலி வித் ஹிஸ்ட்ரி ஆஃப் கேன்சர். மை கிராண்ட் மாம் ஹேட் இட், மை ஆண்ட் ஹேட் இட். ஸோ சம்வேர் சைக்காலஜிக்கலாக ஈவன் ஐ ஹவ் ஸ்டார்டட் ஃபீலிங் தட் ஐ வில் ஹேவ் இட். இஸ் தேர் எனி ப்ரிகாஷன் தட் பீப்புள் லைக் மீ கேன் டேக்?
ஸோ இப்போ பிரெஸ்ட் கேன்சர் ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா நார்மலாக மேமோகிராம் எல்லாம் நம்ம கொஞ்சம் ஏர்லியராகவே எடுக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மேபி early 40s consult your gynecologist. I don't know much about adult cancers, but ஏர்லியாக மேமோகிராம் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி உள்ளவங்களுக்கு ரொம்ப வருஷமாக கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் எல்லாம் வேண்டாம். பிகாஸ் contraceptive pills only feed the breast cancer. So long term contraceptive pill avoid பண்ணலாம். If you want to have 5-10 children, that is better for you. ஏன்னா அந்த progesterone எல்லாம் it will give breast cancer protection. So இந்த மாதிரி simple changes தான். But these are cancers ஸ்க்ரீனிங் பண்ணலாம். ஏன்னா மேமோகிராம் அதெல்லாம் பார்த்து ஏர்லியாக டிடெக்ட் பண்ணலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி லுக்கீமியா அப்படி இல்லை. ஏன்னா எதுவும் டெஸ்ட் பண்ணி வராமல் தடுக்கிறதுக்கு எதுவும் இல்லை. And what would you tell to the parents who have their children diagnosed with leukemia? Okay, so main thing is every individual child அவங்களோட ஸ்டோரி இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ உங்களோட டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதை ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க. எங்களோட ஓபிலேயே ஒரு 4-5 அம்மா வெளில வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. உங்களுக்கு என்ன சொன்னாங்க, எனக்கு என்ன சொன்னாங்க, வை இஸ் திஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னா, பிகாஸ் ஆஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி வி ஆர் இண்டிவிஜுவலைசிங் ட்ரீட்மெண்ட் நவ். ஸோ ஒரு சைல்டோட இனிஷியல் ப்ரெசன்டேஷன் எப்படி, அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி எல்லாம் பார்த்து இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ சில பேருக்கு கீமோதெரப்பி போகிறோம், சில பேருக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுங்க. So many different methods. So follow your doctor's advice, and also always remain mentally positive, support your child, and ungaloda leader paathu and the childum they will do very well. Yeah, and the future, so many advances are coming. So we are hoping என்னோட லைஃப் டைமில் நான் பார்த்ததை விட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் டாக்டர்ஸ் இன்னும் they will do much better for the community. Yeah. Thank you so much, ma'am. It was an insightful conversation with you. கண்டிப்பாக என்னோட சேர்ந்து மக்களுமே நிறையா கற்றுருப்பாங்கன்னு நம்புகிறோம். ஸோ we are looking forward to getting many more information from you. நீங்கள் ஒரு நாலேஜ் புக்காக இருக்கீங்க about ALL or anything that happens in children. So I'm very grateful that I got to interview you. So I'm sure our audience will definitely take a lot from this podcast. And thank you so much for watching this video. We look forward to you. And to all our listeners, ALL is treatable in children if detected in early stages. So listen to your gut feeling and be regular with checkups. Stay informed, stay alert, and we'll see you all in another episode of Xpert Podcast.